எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டேன்னா என் மனசு நிம்மதியாயிரும். ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னுட்டோம், அவர் கேட்டுட்டார், இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குங்கிறது என்னோட தாட்டு. அதனாலவே அன்னைக்கு ஆடி அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட எனக்கு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் புழம்பி தள்ளிட்டு இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சித்துக்குட்டிக்கும் சாமி எப்படி கும்பிடணும்னு சொன்னிட்டு சாமி கும்பிடலாம் சொன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் அழகாக கை ரெண்டத்தையும் சேர்த்து சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மனோட காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னு கொடுத்தேன். அவங்களுமே அம்மனோட காலெல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளையிலிருந்து தான் கோயில் கூட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையிலே கும்பம் ஊரை சுற்றி வரும். கும்பம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கும்பத்தோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனோட சிலையை அழகாக வச்சுருப்பாங்க. அதை சிலையில் வச்சு ஊரை சுற்றி வருவாங்க. கோயிலுக்கு நைட்டு போயிருந்தோம். கோயில் அவ்வளோ கூட்டம். பட் ஆனாலும் உள்ளே போயிட்டு நம்ம பிரசாதம்லாம் வாங்கணும். நம்மளுக்கு எலுமிச்சம்பழம்லாம் கூட கிடச்சிருந்துச்சு. அம்மனை அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு கோயிலில் கூழ் தான் ஊற்றிருந்தாங்க. நம்ம வழக்கம் போல் லேட்டாக போனதுனால கூழெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மனசார பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக சீரியல் லைட்டு தான் பார்த்துட்டு ஒரே என்ஜாய் தான். அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் வைப் தான். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.